பிளான் எதுவுமே ப்ராசஸ் வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வேலையை நடத்திடுறாங்க. என்னடா மனசுக்குள்ள நினச்சேன் செஞ்சுட்டாங்க, நம்ம எப்படி நினச்சது இவங்க தெரியுது, எதுவும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க தெரியலையேங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த நம்முடைய பூரம் நட்சத்திர சகோதர சகோதரிகள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரகங்களை லாக் ஏற்படும். சிம்ம ராசி பூர நட்சத்திர பெண்கள் ஆண்கள் காதலில் போய் ஈஸியாக சிக்கிக்கிறது. அதாவது நீங்கள் எப்பயுமே ஃபில்டர் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப சரியான நபராக நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா, புரிஞ்சுக்கிடுவாங்களா, நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அதை உடைக்கிறதுக்கு எப்படி வழிவகுக்கணுமோ உங்களை உடைச்சி தெரிந்து உங்கள் மேலே பாசம் வைக்கிற மாதிரி நடித்து உங்களை லாக் பண்ணிட்டு அவன் ரிலீஸ் ஆகிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்லுவேன். அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க, நீங்கள் லாக் ஆகிடுவாங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சு எவ்வளோ தூரம் செலவழிக்குமோ அவ்வளோ தூரம் செலவழிச்சு பார்த்தீங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே போய்கிட்டே இருக்கு. அது ரிலீஸ் ஆகுமா, கடன் வாங்கிட்டீங்கன்னா லாக். மேக்ஸிமம் நீங்கள் கடன் வாங்கவே கூடாது. என்னை பொறுத்தவரை கடன் வாங்குவது முற்றிலும் தவறு. முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா யாருக்காவது கையெழுத்து போடுறேன், யாருக்காவது ஜாமீன் எடுப்பேங்கிற விஷயத்தை தயவுசெய்து விட்டுரும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உள்ளே நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்கள் லைஃப்பில் போராட்டம் மன அழுத்தம் ரொம்ப அதிகங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு தான் நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து தற்போது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிசாரமாக உள்ள நுழைகிறார். அப்போ குரு அதிசார பயிற்சியில் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பலப்படுத்துகிறார், அப்படியே வலிமைப்படுத்துகிறார். அதுபோல் சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தையும் வலிமைப்படுத்துகிறார், சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடையும் வலிமைப்படுத்துகிறார். இதில் நம்ம ஒரு மிகப்பெரிய முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு மே எண்டுலேருந்து கேதுவோடைய ஆதிக்கத்தில் நிறைய லாக்கானீங்க. ஏற்கனவே ஒரு 2.5 வருஷம் சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக அவங்கள ரொம்ப புரட்டி எடுத்துட்டார். பயங்கர போராட்டம். ஆனால் பல வீடியோவில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, நிறையா பிரச்சனை உண்டு பண்ணுவார்னாங்க. என்னையை பொறுத்தளவு சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புத்தன்மையை மாற்றிட்டு கேது வந்துட்டார். கேது மிகப்பெரிய லாக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் இப்போ கடந்த ஒரு 60-70 நாட்களாக நம்மளுடைய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க போராடுற போராட்டம் அளவு கடந்த போராட்டம். காலையில் ஒரு விஷயத்தை யோசிக்கிங்க, அதை ஈவினிங் மேலே அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிங்க, மறந்துடுறீங்க. இல்லை நைட்டு தூங்கும்போது இவ்வளோ பிளான் போடுறீங்க, பக்காவாக இதை செய்யணும், இப்படி செய்யணும், இப்படிலாம் பண்ணால் ப்ராசஸ் பண்ண முடியும்னு பக்கா பிளான் போடுறீங்க. ஆனால் உங்களுடைய பிளான் எதுவுமே ப்ராசஸ் வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வேலையை நடத்திடுறாங்க. என்னடா மனசுக்குள்ள நினச்சேன் செஞ்சுட்டாங்க, நம்ம எப்படி நினச்சது இவங்க தெரியுது, எதுவும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க தெரியலையேங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த நம்முடைய பூரம் நட்சத்திர சகோதர சகோதரிகள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரகங்களை லாக் ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம சிம்ம ராசி பூர நட்சத்திர பெண்கள் ஆண்கள் காதலில் போய் ஈஸியாக சிக்கிக்கிறது. அதாவது நீங்கள் எப்பயுமே ஃபில்டர் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப சரியான நபராக நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா, புரிஞ்சுக்கிடுவாங்களா, நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அதை உடைக்கிறதுக்கு எப்படி வழிவகுக்கணுமோ உங்களை உடைச்சி தெரிந்து உங்கள் மேலே பாசம் வைக்கிற மாதிரி நடித்து உங்களை லாக் பண்ணிட்டு அவன் ரிலீஸ் ஆகிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்கிறேன். அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க, நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. அப்போ இவ்வளோ அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, இந்த வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா, இந்த அழுத்தம் எப்போ குறையுங்கிற ஒரு வருத்தத்துடன் இருக்கின்ற நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம், வீடு மனை கட்டக்கூடிய பாக்கியம், சொந்த வீடு கட்டணும், தாராளமாக கட்டணும். ஏற்கனவே வீடு கட்ட முயற்சி எடுத்து பாதியோடு நிற்கி இனிமேல் அது செயல்படும். அந்த கட்டக்கூடிய சூழ்நிலையிலேருந்து ஏற்பட்ட தடையிலிருந்து வெளியே வருவீங்க. கண்டிப்பாக வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அதுபோல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க.
எவ்வளோ தூரம் செலவழிக்குமோ அவ்வளோ தூரம் செலவழிச்சு பார்த்தீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே போய்கிட்டே இருக்கு. அது ரிலீஸ் ஆகுமா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல மாற்றம் வரும். ஃபஸ்ட்டு உங்களுடைய சிந்தனை சூப்பராகும், அதுதான் முக்கியம். பாருங்கள், உங்கள்கிட்ட பேசும்போது கூட நிறைய தடைகள் எல்லாம் போகுது. தடை வந்தால் என்ன பண்ண போகிறோம்? அதை தகர்த்தெறிய போகிறோம். சிம்ம ராசிக்குன்னு ஒரு வில் பவர், சிம்ம ராசிக்குன்னு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் இருக்குல்ல. நீ என்ன சர்வசாதாரணால அப்படி கண்ணால் ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறத வார்த்தையால் சொல்கிறீங்களே, கண்ணாலே சொல்லிடுவீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை இல்லை, அது உண்மை. நான் என்ன சொன்னேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60-70% சிம்மராசிக்காரங்க தண்ணிக்குள்ளே தொட்டிக்குள்ளே இருந்த மீனை தூக்கி தரையில் போட்டால் எப்படி துள்ளி குதிக்குமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு துடிச்சு போராடி வெற்றி பெற முயற்சி எடுத்துக்கிறீங்க. ஆனால் தோற்று போகிற ஆளாக நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. அக்யூரேட்டாக சொல்ல முடியும். தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது, ஆனால் வெற்றி என்பதை தொடுவதற்கு பல முயற்சி எடுப்பீங்க தான் சொல்லுவேன். அதனால் உங்களை எதிர்க்கிற அத்தனை துரோகிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் கூடவே இருந்து உங்களை குழி பறிக்கிற உங்களுடைய துரோகியாக இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கிற விரோதியாக இருந்தாலும் சரி, அத்தனை வரையும் தகுடுபூடாக்கி நீங்கள் வெற்றி பெற போகிறது உண்மை. அதே போல் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு 50 ரூபாவோ ஒரு 100 ரூபாவோ 50,000மோ 5 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு கடனாக வாங்கிட்டீங்கன்னா லாக். மேக்ஸிமம் நீங்கள் கடன் வாங்கவே கூடாது. என்னை பொறுத்தவரை கடன் வாங்குவது முற்றிலும் தவிர்க்கணும். முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா யாருக்காவது கையெழுத்து போடுறேன், யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேங்கிற விஷயத்தை தயவுசெய்து விட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து உங்களுடைய தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமான ஒரு அமைப்பு. உங்கள் மாமா உங்களை அன்பாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை, உங்கள் மேலே அதிகமான அக்கறை காட்டக்கூடிய சூழ்நிலை, இல்லை உங்கள் தாய் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவங்க வேறு ஏதாவது பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டாலும் அந்த பிரச்சனை அவங்க விடுபட்டு வருவதற்கான ஒரு செயல்பாடுகள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ உங்கள் தாய் மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அவங்க நல்லா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் லைஃப்பில் நிறைய டேர்னிங் பண்ணுவாங்கள்ல, நிறைய மாற்றத்தை கொடுப்பாங்களா, அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து வக்ர நிலையில் அமர்ந்து நிறைய பிரச்சனை கொடுக்காரு. அப்போ அவருடைய அழுத்தம், அவருடைய பிரச்சனைகள் நீங்கள் விடுபட போகிறீங்க. நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு குருவோடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது. உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய மொத்த பிரச்சனையும் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு ஹாயாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தக்க ஒரு பாடம்னு சொல்லுவோம். அது கரெக்டான பாடம். இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வர போகிறீங்க, ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே கேஸ் போட்டு ஸ்டேஷன் போய் வம்பு வழக்க சந்தித்து கோர்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணுறேன், அந்த ப்ரூஃப் எடுத்துக்கிற மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த நிலையை மாற்றி குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.